சம்மருக்கு சூட் ஆகுற மாதிரி காட்டன் ஃப்ராக் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காட்டன் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 2 பீஸா வரும். யோக் பார்ட், ஸ்கர்ட் பார்ட். யோக் பார்ட்டுக்கு இந்த அக்கோபா ஃபேப்ரிக்கும், ஸ்கர்ட் பார்ட்டுக்கு இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் டிராஃப்டிங் தான் பார்க்க போறோம். பேட்டர்ன் ஷீட்டை ஆன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆன் ஃபோல்ட் பண்ணிட்டு மார்ஜின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட மார்ஜின் லைன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் லைன். இந்த ஷோல்டர் லைன்ல உங்களோட ஷோல்டர் டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஷோல்டர் 10 இன்ச்சஸ். நான் அதை 2வால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5 இன்ச்சஸ் இருக்குது. நான் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட நெக்கோட வைடு. நெக்கோட வைடு காமனாக எல்லாருக்குமே 2 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு 2 இன்ச்சஸ் போதும். அந்த 5 இன்ச்சஸ் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணி நெக்கு வைடையும் அந்த 0.25 இன்ச்சஸையும் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். அந்த ஷோல்டர் லைன்ல இருந்து உங்களோட ஆம்ஹோல் டெப்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் என்ன மெஷர்மெண்ட்டோ அதே தான் உங்களோட ஆம்ஹோல் டெப்த்தும். அந்த லைனை மார்க் பண்ணிட்டு அங்க லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட செஸ்ட் லைன். நம்ம ஷோல்டர் 5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணி உங்களோட செஸ்ட் லைன்ல 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். என்னோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ். அதுல நான் ஒரு 2 இன்ச்சஸ் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 24 இன்ச்சஸ். அதை நம்ம 4ஆல டிவைட் பண்ணும் போது எனக்கு 6 இன்ச்சஸ் கிடைச்சிருக்குது. 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம யோக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம அந்த ஷோல்டர் லைனோட சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நம்மளோட யோக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். என்னோட யோக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். நான் அதில் ஒரு 1 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட வேஸ்ட் லைன். என்னோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ். நான் அதில் ஒரு 2 இன்ச்சஸ் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 22 இன்ச்சஸ். அதை நான் 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.5 இன்ச்சஸ் கிடைச்சிச்சு. அந்த 5.5 இன்ச்சஸை வேஸ்ட் லைன்ல மார்க் பண்ணி 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட ஸ்டிச்சிங் லைனு. இப்போ நான் சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறேன். அந்த 1 இன்ச்சஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிக்கணும். அந்த ஷோல்டரோட சென்டர் லைன்ல இருந்து நெக்கு டெப்த் 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நெக்கோட வைடு 2 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஜாயின் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். என்னோட ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ். நான் அதில் 1 இன்ச்சஸ் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணப்போ 14 இன்ச்சஸ். அதை 2வால் டிவைட் பண்ணும் போது 7 இன்ச்சஸ் வருதான்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டிச்சிங் லைனோட 7 இன்ச்சஸ் வரணும். அது வருதான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை அங்கரக்கா பேட்டர்னில் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் ஃபுல்லில் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அதோட நெக்கு வைடை மட்டும் நாச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எப்படி நெக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆன் ஃபோல்டில் இருக்கும் போது உங்களுக்கு 2 இன்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ 4 இன்ச்சஸ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு உங்களோட நெக்கு டெப்த்தை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட நெக்கோட டெப்த்தில் இருந்து ஸ்கேலை வச்சு உங்களோட சீம் அலவன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் சைடோட பேட்டர்ன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ரைட் சைட் பேட்டர்ன் நமக்கு தேவைப்படாது. நம்ம மறக்காமல் இந்த நெக்கோட டெப்த் இருக்கு இல்லைங்களா, அதை நாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இந்த மாதிரியும் அதே மாதிரி இதை ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு பேட்டர்னும் பேக் சைட் திருப்பி ஒரு பேட்டர்னும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் போட்டுக்கலாம். பேக் பேட்டர்ன் சேம் அதே மாதிரி மார்ஜின் லைன் ட்ரா பண்ணிட்டு உங்களோட ஷோல்டர் லைன் 5 இன்ச்சஸும் நெக் வைடு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்புக்கு ஒரு 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நெக் வைடையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேம் ஆம்ஹோல் டெப்த்தும் ஃப்ரண்ட்ல நம்ம என்ன மாதிரி பேட்டர்ன் போட்டோமோ சேம் அதே மாதிரி பேட்டர்ன் பேக்குக்கும் போட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட ஃப்ரண்ட்ல நம்ம 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பேக்குக்கு கொடுக்கணும். ஃப்ரண்ட்ல 1 இன்ச்சஸ் பேக்ல 2 இன்ச்சஸ்ன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்போட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நான் பேக்குக்கு 2 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு 3 இன்ச்சஸ் கொடுத்தேன். பேக்குக்கு 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தலைக்குள்ள ட்ரெஸ் போறதுக்காக ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். அதோட சென்டர்ல இருந்து நம்ம மார்க் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு
உங்களோட நெக் டெப்த்ல இருந்து அந்த 4.5 இன்ச்சஸ் பேலன்ஸ் வந்து 2.5 இருக்கும். அதோட சென்டர் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா ஒரு 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வா டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கும். இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடும். இது வந்து பேக் பார்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரிவர்ஸாவும் போட்டு 2 பேட்டர்ன் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நமக்கு டிராஃப்டிங் தேவை இருக்காது. கிளாத்லயே பார்த்துக்கலாம்.